ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கரெக்டாக சிவா வந்து உள்ளே வராரு. சிவாவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ஸ்னேகாவுக்கு. எனக்கு தெரியும் சிவா, நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும். நீ என்னை மறக்க முடியாது உன்னால். அதே மாதிரி நான் இல்லாமல் உன்னால் இருக்கவும் முடியாது. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சிடுவேன் தெரியும் சிவா. தேங்க்ஸ் சிவா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறதுக்காக வராங்க. உடனே வந்து திரும்பி பார்த்துட்டு முறைச்சிட்டு வந்து தள்ளி போயிடுறாரு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. சிவா வந்து பேசவே மாட்டேங்கிறாரு, கம்முன்னு போயிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க. கோவமாக இருக்கானா, ஒன்றும் கூட வந்து கோவம் போலையா சிவாவுக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து எல்லா பேஷண்ட்டையும் வந்து ஒருத்தராக வந்து பேசிகிட்டே இருக்காரு. பின்னாடியே போகிறாங்க. ஸ்னேகா கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து நர்ஸை கூப்பிட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சிவா அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்றாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சிவா அப்படின்னோடனே, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அப்புறமா ஏன் நான் இங்கே வந்தேன்னு பார்க்குறியா, ஏன்னா என்னை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்கள நான் கைவிட விரும்பலை, அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸை நான் கொடுத்துட்டு தான் இங்கேருந்து போவேன், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ஷ்டம், என்ன சிவா சொல்கிற, அப்போ இங்கேருந்து போயிடுவியா? ஆமாம், கூடிய சீக்கிரம் நான் போயிடுவேன். ஆனால் பேஷண்ட்டை பார்த்துட்டு விட்டுட்டு போகிற துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். நிறைய பேர் துரோகம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆளுங்க நான் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா ப்ளீஸ் சிவா, சொன்னால் கொஞ்சம் கேளுங்க பார், இது ஹாஸ்பிட்டலில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க, நீ ஒரு டாக்டர், அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக போய்ட்டு சிவா உள்ளே இருக்கும்போது போகிறாங்க. இங்கே பாரு சிவா, என்னால் ஒன்றும் மாதிரிலாம் இருக்க முடியாது. இங்கே பார், நீ என்னை மன்னிக்கணும்னா நான் என்ன செய்யணும், நான் சொன்னது தான் நீ செய்யணும். ஒழுங்காக வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதே மாதிரி நீ வந்து பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு சரணடை. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்ககிட்ட நான் மறுபடியும் பேசுவேன், இல்லை பேசக்கூட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பார் சிவா, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நானும் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா கொஞ்சம் கூட ஒத்தே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க ஸ்னேகா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து தூங்கிடுறாங்க. நம்ம பைரவி எழுந்து வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, ஆறுமுகம் அப்படியே அந்த தூடி ஆட்டிகிட்டு இருக்கவர் அப்படியே வந்து தூங்கிட்டே வந்து ஆட்டிகிட்டே இருக்காரு. அதை பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆறுமுகத்தை நம்ம பைரவி. பார்த்துட்டு இறங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஏய் ஆறுமுகம் அப்படின்றாங்க. கண்ணை திறக்கிறாரு. என்ன விஷயம், எனக்கு இறக்கி விடேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க. எழுந்துட்டியா? நல்லா தூங்கினேன், நான் நல்லா தூங்கிட்டேன். நீ தூங்குனியா? நானும் தூங்கினேன். இல்லையே, நீ தூங்கின மாதிரி தெரியல, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னோடனே, எப்படி தூக்குறது, உன்னை இந்த இதில் வந்து ஆட்டிகிட்டு இருக்கணும்ல, பத்தாதுன்னு மிருகங்களாம் இங்கே வேறு அதிகமாக இருக்கும், எதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் லைட்டாக கண்ணை சேர்ந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, பாவம் இல்லை நீ, இப்போ அது தெரியுது உனக்கு அப்படின்றாங்க. சரி என்னை இறக்கி விட்றியா அப்படின்னோடனே, சரி இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாங்க. சரி எனக்கு இப்போ ப்ரஷ் பண்ணணும், இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற, ப்ரஷ் எதாவது வேணுமா, இங்கெல்லாம் எதுவும் கிடைக்காது இந்த அப்படி சொல்லிட்டு வேப்பங்குச்சி கொடுக்குறேன். வேப்பங்குச்சியா, இது எதுக்கு கொடுக்குற, இதில் தான் விளக்கணும், வேறு என்ன பண்ண சொல்கிற, இதை வேறு நான் விளக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. சரி எனக்கு ரொம்ப கச்சன்னு இருக்குது, குளிக்கணும், இங்கே பார் ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் குளிக்கலாம் முடியாது, ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கோ. சரி அதையாவது நான் பண்ணணும்ல, இங்கே தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னோடனே, போகிற வழியில் எங்கேயாவது இருக்கும் வா அப்படி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு நீர்வீழ்ச்சியில் போயிட்டு அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார், நீ யானை கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னல, இங்கே யானை கூட எடுத்துடலாமா இப்போது அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, ஆமாம் தனி யானை நிறைய இருக்கும் இங்கே, அதுவும் ஒத்த யானையாக வந்துச்சுன்னா அலேக்கா அதை தூக்கிடும், அது கூட நீ செல்ஃபி எடுத்துக்கலான்னு. ஆறுமுகம் எனக்கு கிண்டல் பண்ணுறியா, பின்ன நீ தானே செல்ஃபி எடுக்கணும் ஆசைப்பட்டா, ஐயோ இப்படி செல்ஃபியெல்லாம் வேணாம், எனக்கு நேற்றுலேருந்தே பயந்து போயிட்டேன் நான், உண்மையிலேயே வந்து யானை ஏதாவது பண்ணிடும் போல் இருக்கு, நீ சொன்னது உண்மை தான் போல் இருக்குது, நான் தான் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டேன், இப்போவாது உனக்கு புரிஞ்சுது, சரி எப்படி இங்கே போகிறது, போகலாம் வா அப்படி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். 2 பேரும் நடந்து போகிறாங்க. ஆறுமுகத்து பின்னாடியே வந்து அவரோட அந்த பாதம் வந்து நடந்து போகிற பாதையிலே வந்து கால் எடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம பைரவி நடக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல ஆறுமுகத்தை பார்த்துட்டு. அப்படி பைரவிக்கு